Hi friends, welcome back to our channel Brain Rot Reacts. இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்குள்ள வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், வாங்க போவோம். மாப்ள பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி மச்சான். நன்றி அதுக்கு அக்குல சொல்லுது. உனக்கே தெரியும் வீட சுத்தி அவ்வளவு கடன் இருக்கு. வீட்டுல கடன் இருக்கு, உன் தலையில பொடுகு இருக்கு, உன் மேல உள்ள 10 இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும். என் பிறந்த நாளைக்கு 3 புள்ள வாங்கி மூத்தரத்தை குடிக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு கோட்டு வாங்கிடுறா. 5 பைசாவோட காசு இல்ல மச்சான், உண்மையிலே. அப்ப உன்கிட்ட காசு இல்ல? சத்தியமா 5 பைசாவோட இல்ல மச்சான். சரி உன் வண்டி சாவி கொடுங்க, நாங்க கடைக்கு போய் நாங்களே வாங்கி குடிச்சுக்கோம். சரி மாப்பிள்ள ஏதோ யோசனை. A few minutes later. ஹலோ ஹலோ மச்சான், ட்ரிங்கன்ல போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம்டா. ஐயா என்ன மச்சான் சொல்ற? 5000 ஃபைன் கட்டினாதான் வண்டியை தரோம்னு சொல்றாங்க மச்சான். அப்படி இல்லைன்னா 2500 கொடுத்தா ஸ்பாட்லயே விடுறேங்கிறாரா போலீஸ். இல்லைன்னா டாடா ஏசில வண்டியை ஏத்துறோம்ங்கிறாரா. ஏய் என்னப்பா பையனை கட்டில டாடாஸ் வண்டி ஏத்தாப்பா. பாரு மச்சான் கட்டிக்கிட்டே இருக்காரா. ஒரு 2500 மட்டும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி போட்டு விடு மச்சான். ஐயோ மச்சான் இரியா மச்சான், இந்த அம்சுரா மச்சான். போட்டு விடுங்க தங்க பிட்டாரு டக்குன்னு போட்டு விடுங்க. போடுறேன் அம்சுரா. அம்சுட்டேன் பாரு மச்சான், வந்துருச்சான் பாரு. மாமா வந்துருச்சு மாமா. மாப்பிள்ள அவன் பொருள் எடுத்து அவனே சரி மாப்பிள்ள. உங்களுக்கு என்ன மாமா? உட்காரி லெமன் வாங்கப்பல. எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. சரியா ஸ்கெட்ச் போட்டாங்க ஆளு. நிறைய பேர் இப்படி இருக்கானுங்க. ஆமா, நல்லா இருக்கு இந்த ட்ரிக்கு. இதையும் பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. அருண், உங்களுக்கு பையன் வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? எனக்கு பையன் தான் வேணும். ஏன் பையன் வேணும்? அதுவா? எது சொல்றதா இருந்தாலும் உங்க பையன்கிட்டே சொல்லு. பாப்பா, நீங்க எப்ப வெளியே வர போறீங்க? நீங்க வெளியே வந்ததும் நீங்க பிறந்தது, நீங்க ஓடுனது, நீங்க மோண்டது, நீங்க பேண்டது எல்லாத்தையும் நான் அப்பா வீடியோ எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அப்பாவுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோ, ஒவ்வொரு கண்டென்ட். அப்ப என்னைய வச்சு வீடியோ பண்ண மாட்டீங்க? ஒரு 1 வயசுக்குள்ள 110 கிலோமீட்டர் மேல தடவிட்டு இருக்காரு ஒரு இந்த மாதிரி ஒரு 5 வேர்டை கட் பண்ணிடு. நல்ல ஐடியா தான், ட்ரெண்டிங்ல இருப்போம். நீ ஸ்கூலுக்கு போறப்போ உன் பேக்ல நோட் புக் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா கோபுரவும் பேக்கப் 2 மெமரி கார்டு இருக்கணும். எதை வேணா வீடியோ எடு, எதை வேணா கண்டென்ட் ஆக்கு. அப்பா நான் இருக்கேன், அம்மாவும் இருக்கேன். உங்க அப்பனுக்கு எது பெருமை நினைச்சேன்? என் பையன் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்றதா? என் பையன் ஒரு யூடியூபர்னு சொல்லணும், அதுதான் உங்க அப்பனுக்கு பெருமை. எல்லாத்துக்கும் மாதா பிதா குரு தெய்வம்னு இருக்கலாம், ஆனா உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், வியூஸ், லைக்ஸ் இது மட்டும் தான் வாழ்க்கை. அருண் உங்க பையன் உதைக்கிறான். போனீங்க गाइस என் பையன் உதைக்க பாருங்க. உங்க முரட்டோட உதைக்கிறாங்க. உக்காளி முரட்டோத உதைக்கிறான். உட்காலி விட மாட்டானுங்க அவனுங்க. செம்மையா எந்த கண்டென்ட் பண்ணாலும் சொல்லிடுறானுங்க அந்த வார்த்தையை. பண்றானுங்க எல்லா விஷயமும். அவன் தடவிட்டு இருந்தான் ஒரு வயசு, அதுதான் இல்லட்டு. ஏண்டி வீட்டு உள்ளதான் வேலை பார்க்க வைக்கிறேன்னா வெள்ளி வேலை பார்க்க வைக்கிறியா? ஏத்து வீட்டுக்காரன் பார்த்தா என்னடி நினைப்பான் பத்து? யாரும் இல்ல, பெருக்கிற வேண்டியதான். இல்ல பொண்டாட்டி உடம்பு சரியில்லாதா? அடி பொண்டாட்டி ஒரே அசிங்கமா போச்சு. போயிட்டானா? யாராச்சும் பாக்கிறதுக்கு முன்னாடி கூட்டிட வேண்டியது. மாட்டீங்கன்னாரு ஒருத்தர். இல்ல என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்ல, அதான். கக்கூசா இதுக்கு நம்மளே பரவாயில்லையே. சூப்பரா எடுக்கிறானுங்க இந்த பசங்க கூட. நல்லா ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். ஹேர்பட்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்துக்கிட்டியா? நம்மளும் இவகிட்ட கேட்டுப்போம். தலைவலிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டியா? கை கால் வலிக்கு தைலம் எடுத்துக்கிட்டியா? வாமிட் வராம இருக்க புளிப்பு சாக்லேட் எடுத்துக்கிட்டியா? ஏய் என்ன ஒழுங்கு ஏத்துறியா? ஒழுங்கு ஏத்தலடா, கோல்டுல மூக்கு அடிச்சிட்டு இருக்குடா. என்னடா பேஷண்ட் கேக்குற மாதிரி கேட்டிருக்க? ஒரு வியாதி இருந்தா பரவாயில்ல, ஊர்ல இருக்க எல்லா வியாதியும் இது உடம்புல தான் இருக்கு. பேஷண்ட் கேக்குற மாதிரி தான் கேட்பாங்க. நோய்கோலி என்ன நீ மட்டும் வர, அவளை காணோம்? எனக்கும் அவளுக்கும் போட்டிடா, ஃபர்ஸ்ட் யார் ஓடி வந்து உங்களை தொடுறாங்கன்னு. நான் வந்துட்டேன், அவளை காணோம். ஐயோ ஏய் என்னடி ஆச்சு? லோ பிபி ஆயிடுச்சுடா. ஏய் மச்சான் போயிட்டு புளிப்பு சாக்லேட் வாங்கிடா. நடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ற, ஸ்மெல் ஆள தூக்குது. சொல்ல முடியாது.
ஏய் என்னடி தைலம் போட்டிருக்க? கண்ணெல்லாம் எரியுது. தலை வலிக்குதுடா, அதான் கோடாலி தைலம் தேய்ச்சிருக்கேன். இசாவா இருக்கும். நிஜமாலே இருக்காங்கடா இந்த மாதிரி தெரியும்ல. இது எடுத்துப்பாங்க, லெமன் எடுத்துப்பாங்க, எதனா பிக்னிக் போறது இருந்தா பேக் கவர் கேரி பேக் எதுக்கு வாந்தி எடுக்க எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. என் பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் தாங்க எடுத்தான். அதனாலதான் இன்ஜினியரிங்கே சேர்த்து விட்டேன். ஆனா என் பொண்ணு கூட இன்ஜினியரிங் தாங்க படிக்கிறா. நீ என்ன இன்ஜினியரிங் படிக்கிற? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அங்கிள். ஓ சரி 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 சரி. என்ன மாதிரி சப்ஜெக்ட்லாம் வருது? எனக்கு அங்கிள் உனக்கு தான்ப்பா சப்ஜெக்ட். மச்சான் நாளைக்கு எக்ஸாமுக்கு கிஷோர் சார் சப்ஜெக்டா இல்லை ஹரி சார் சப்ஜெக்டா? மணி சப்ஜெக்டா? ஆமா அந்த மணி சப்ஜெக்ட் பேர் என்ன? அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதான் கொஸ்டின் பேப்பர்ல இருக்குமே. அதுவும் கரெக்ட் தான். அது சொல்லுப்பா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் சொன்னேன்ல என் பையன் படிப்புல கெட்டிக்காரன்னு. சப்ஜெக்ட் கூட தெரியல. இந்த பையன் சொன்னானே சின்ன பையன், அப்பா நீ கிடைச்சதான்ப்பா எனக்கு வரும். அந்த மாதிரி தான் இது. இது வந்து பெரிய பசங்க வச்சேன். கண்டிப்பா தட்ட கையோட கழுவி வைக்க மாட்டியா? கழுவி வை, நீ தானே சாமான் தொலைக்கிற, கையோட அதே கழுவி வை. ஒரு வேலை சரியா எருமாடு வீட்டுல. ஏய் நேத்து நான் தான் மாப் போட்ட வீட்டுல. கிழிச்ச நீ நேத்து அம்மா தான் மாப் போட்டுது. அம்மா அந்த மீன் ஃபுல்லா இதெல்லாம் நான் தான் போட்டேன். எங்கல நீ போட்ட லட்சணம் அதுக்கு முன்னாடி நான் போட்ட கிளீனா இருக்குது. கிழிச்ச நீ முந்தா நேத்து நீ போடுறேன்னு சொன்ன போடல, ஆனா முந்தா நேத்து அம்மா தான் போடுது, நீ போடல கூட. சரியா? காலையில ஆரம்பிச்சிங்களா ரெண்டு பேரும்? நான் ஒண்ணு இல்லம்மா, இந்த சனி தான் காலையில சனி சனியும் சொல்லிச்சு அப்படியே பல்லுல குத்திடுவேன் சொல்லிட்டேன். போன் பேசிட்டு தண்டத்துக்கு தானே இருக்கு. ஏதாவது ஒரு வேலை செய்யற வீட்டுல நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் போன் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ கூட அந்த கேபிள் போட வரானே அந்த பையன் தான் லவ் பண்ற. டெய்லி நைட் அவன் தானே பேசிட்டு இருக்க. டெய்லி ஒரு பையன் ஒரு செக்குடு சட்டை கருப்பா வருவானே கேபிள் போட பையன், அந்த பையன் தான் மேடம் லவ் பண்றாங்க. என்ன சொல்றா மா? இது மட்டும் நான் யோக்கியம் நினைச்சிட்டு இருக்கியா? நானா அந்த கேபிள் வேலை செய்யற பையன் தான் லவ் பண்றேன். இந்த அம்மா யார் தெரியுமா லவ் பண்றாங்க? அந்த எதிர் பொதிரில ஒருத்தன் ஊதுவான் பாரு லவ் பண்ணி. இந்த போச்சு போச்சு போச்சு. மா சும்மா சொல்லுமா? அது சும்மா சொன்னியா? சமாளிக்காத நல்லா. இதோ பண்ணிட்டான் பாருங்க. பல்லாவரமானா எவ்வளோ? 50 ரூபாப்பா. வாடகை நாங்க எடுத்திருக்கோம், இந்த காசை பிடி. தெரியும் இடம் வந்துச்சு, இறங்குங்க. ஏய் நீங்க சொன்ன இடம் வந்துச்சு, வாடகையே முடிஞ்சிச்சு, என்ன பண்ணீங்க? ஏய் இந்தா புடி, நீங்க எத்தனை பேர் குரோபேட்ல விட்டுற? பட்டி போட்டு ஓட்ட ஆட்டாவ பத்தி போனோமா? அவனை பட்டிய பாக்க வச்சிடலாம் மச்சான். ஆட்டோ எந்திரா. ஏய் வாடகை இட்டுடா கம்பெனி. ஏய் இறங்குடா. எங்கடா வந்தீங்க நீங்க? ஏய் பயங்கர பசியார விட்டுடா மச்சான். தட்டி விட்டுற மச்சான். தட்டுறோம். ஏய் கை நீட்டு. எங்க ஏத்தனியா? அங்கே கூட்டில விட்டு. ஏது அவ்வளவு காசு உங்களுக்கு? என்னடா வேலை செய்றீங்க? நாங்க எங்கேயே வேலை செய்யறோம். அப்ப எப்பரா காசுலாம்? சீட்டு பின்னாடி பர்ஸ் மச்சான். ஏய் இது ஏன் பர்ஸ்டா? அவன் காசத்தை அவனுக்கு சவாரி ஓட்டி நிக்கிறானுங்க. அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்டா. அந்த கதை தான் இருக்குது. என்னடா பால் டப்பா கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இதான் கிடந்துச்சா? சரி டைமண்ட் ஜொலிச்சு பாத்திருக்கீங்களா? இல்லையா? பாக்குறியா? டைமண்ட் என்னடா பண்றான் வாயில? இருட்டாயிட்டாங்க, ஒரு ஜொலிக்குது. நாங்க இருட்டாயிடுச்சு. இது யாருக்கு வேணும்? எனக்கு. நக்கு
என்னடா டக்குன்னு மாறிட்டான் கூட போடாம ரெடியா நிக்கிறான்டா அவன். கடவுள் வந்து வரம் தந்தா என்னடா கேப்ப? ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு போனு, அது இல்லாம இன்னொரு போனு, இதுல சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுல விளையாடுறதுக்கு எப்படி? அப்புறம் பசங்களோட வெளியே வந்துட்டு மஜாவா சுத்துறதுக்கு வந்து ஒரு பைக்கு, வேற லெவல்ல பைக்கு. அப்புறம் காசு, நிறைய காசு, ஏகப்பட்ட காசு, வேணுங்கிற அளவுக்கு செலவு பண்றதுக்கு, மஜாவா காஸ்டியூம்ஸ் போடுறதுக்கு, ஷூலாம் மஜாவா போடுறதுக்கு. அப்புறம் யாரு கூட மேரேஜ் ஆகணும்டா அதுவும் கேட்பேன். ஃபர்ஸ்ட் கடவுள் பார்த்த உடனே வயர் இல்லாத ஒரு ரிமோட் கார், சரியா ஸ்பீடுல வரணும் ஒரு ரிமோட் கார். அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு பேட்டு, பந்து, அப்புறம் ஜேசிபி இருக்கும்ல ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்றது, அந்த ஜேசிபி ஒண்ணு. அப்புறம் திங்கிறதுக்கு நிறைய முட்டாய், அப்புறம் நிறைய தீனி. இத்தனை கேட்டும் பவர் ரேஞ்சர்ஸ் கார்டு கேட்கலாமா? கொடுப்பாரா? என்ன கேட்கலாம்டா. அப்பனா பவர் ரேஞ்சர்ஸ் கார்டு ஒரு கட்டு. செம்மையா ஆக்ட் பண்றான்பா. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. போடு அந்த ஏனமா வந்து இருக்குது. சின்ன வீடியோ வந்தா நல்லா இருக்குடா. இந்த படத்துல சொன்னேன், சின்ன காலம் இருந்தாலும் நல்லா இருக்குடா. ஐயோ அட நாசமா போறேன். பேண்டெல்லாம் வச்சுட்டு வந்தானுங்க, பாடையில போய் வச்சுட்டு போவாங்க. தூள் தூளாக்கிட்டாண்டா அத. ஐயோ அங்கிள் காஃபில வேண்டாம். ஆமா அங்கிள் காஃபி வேண்டாம். ஹார்லிக்ஸ் இருக்கா? சிப்லிங்ஸ் ஏண்டா உனக்கு வேண்டாமா? அங்கிள் ஹார்லிக்ஸ் வேண்டாம், எங்க அண்ணன் என்ன முறைக்கிறான். டேய் நான் இப்படி முறைச்சேன்? நான் முறைக்கலடா, நீ சாப்பிடு. சும்மா விளையாடிட்டு இருந்தான். எடுத்துக்கோடா ஹார்லிக்ஸ் எடுத்துக்கோ. பாட்டி உனக்கு மட்டும் காசு கொடுக்கல சரியா, எனக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. மரியாதையே பங்க பெரிய வீணா என் கைக்கு வேலை கொடுக்காத. இங்க பாரு அடுத்து பாரு. சைக்கிள் கேக்குது, உறிஞ்சிட்டு இருக்கான். டீசெண்டாவே சாப்பிட மாட்டியடா, குறுக்க குறுக்கன்னு பண்ணியாடா நீ. நான் டீசெண்டா சாப்பிடுறேன், உன்னோட கிரீம் பிஸ்கெட் எனக்கு கூட போ. ஐயோ அங்கிள் வீட்ல குக்கீஸ் நிறைய இருக்கு அங்கிள். நம்ம வீட்ல இல்லடா. இருக்குடா இருக்கு, நான் எடுத்து தரேன். இல்லடா எனக்கு தெரியாதா? நீ வாப்பா நான் எடுத்து தரேன். அம்மா நீங்க ஒண்ணு பெத்து போட்டிருக்கீங்க இல்ல, அது நம்ம குடும்ப மானத்தையும். வீடியோ பாதியிலே கட்டாச்சுன்னு தெரியல, நல்லா இருக்கணும். அம்மாக்கு ரொம்ப நேரம் இல்ல, கடைசியா கடைசி ஆசையாமா? கடைசியா ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தனா இப்பவே சொல்லிடு. எந்த உண்மைமா? அந்த 500 ரூபாய் நான் தான் திருடினேன். அதெல்லாம் தெரியும். ஓ ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனது தெரியுமே. பாட்டிக்கு இருமல் டானிக்கு பதில் அவசரத்துல அந்த எறும்பு பொடியை கொடுத்துட்டம்மா. வேற என்ன பண்ண? பாத்ரூம் லைட் போட்டுட்டு நான் இல்லைன்னு சொல்றது நான் தாமா. உங்களுக்கு பிடிச்ச இந்த கண்ணாடி டம்ளரை நான் தாமா உடைச்சேன். நீங்க குப்பையை சேர்த்து வச்சிருந்தீங்களா அந்த பிளாஸ்டிக் பேக், நான் தாமா குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு தூர போட்டேன். வேற ஒண்ணு நான் பெருசா பண்ண மாடு. இதெல்லாம் கவரை காணணும்னு நான் எத்தனை நாளா தேடிருக்கேன். சேர்த்து வச்ச கவரெல்லாம் கொஞ்சம் குப்பை தொட்டியில போட்டுக்க. நீ வீட்டுக்கு வாங்கி சேர்த்து வைப்பாங்க கவர்லாம். எதுக்குதான் கவர் சேர்த்து வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஊர் பேர் சொன்னா நீங்க கண்டிப்பா வருவீங்க. அப்படி என்னையா பெரிய ஊரு? அமெரிக்கா.
குமாபட்டி ட்ரெண்ட் ஆயிட்டா அவ்வளவு ஆளு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அவனே ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டான். ஆமா நிறைய பேர் யூடியூபர் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண ஒரு 3-4 நாளைக்கு ஃபுல்லா வீடியோ தான்ப்பா. எந்த வீடியோ எடுக்க முடியலனால ஃபுல்லா அந்த வீடியோ தான் வந்து பெரிய பெரிய யூடியூபர் எல்லாம் பேசுறாங்க பயங்கரமா. ஒரு 13-14 ஏசிய வச்சு பார்த்தேன், 13 ஆப்ஷன் இல்ல, அதனால 18க்கு மாறிட்டேன். 18 ஆச்சு மச்சி, ரூமே கூலிங் ஆயிடுச்சு, என் மாமியார் குருவி காய்ச்சி, என் பொண்டைக்கு போயிட்டு காய்ச்சி. ஒரு கூலிங் கூலிங் கூலிங், இதெல்லாம் கூலிங், ரூமெல்லாம் கூலிங், கூலாயிட்டேன் 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 கூலாயிட்டேன். நன்றி நன்றி. சூப்பர்யா, சரியான பாட்டு. கூலாயிட்டேன். மாமியாரும் பொண்டாட்டியும் பொறி காய்ச்சி பொண்டாட்டி பைத்திய காய்ச்சி அவருக்கு சரியான குமுறு. அவனை பார்த்தாலும் ஒரு மாதிரி வந்துட்டு என்னடா முடி கொட்டுதா, என் மொண்டெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் மனசுலாம் கஷ்டமா இருக்குடா. டேய் அவன் அப்படி சொல்றான்னா நீ வந்து அதை நெகட்டிவா எடுத்துக்கிறதுனால தானே உனக்கு மனசெல்லாம் வலிக்குது. நீ அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். இப்போ அவன் உன்கிட்ட வந்து என்னடா மண்டை தெரியுது அப்படின்னா, ஆமாடா முடி கொட்டுதானால தெரியுது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவனால என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான், சிம்பிளா விடு. புரியுதா? சரிடா, இனிமே பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். பாய். ஏய் அவனே தான் நினைக்கிறேன். என்னடா மண்டை தெரியுது, முடி கொட்டுதாடா? ஆமாண்டா, டைம் பாஸ்க்கு நான் தான் என் முடியை பிச்சை எடுத்து தூக்கி போட்டுப்பேன். பைத்தியம் ஆயிட்டான்டா. அந்த சைடு நல்ல ஓவர் பேசி இந்த சைடுல வந்து கேக்குறான்டா அவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். until then take care from லலித் and சரண். Bye.